முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் பயப்படுகிறார்கள் என்பது அல்ல, இயல்பிலேயே இந்த பயத்திற்கும் எங்களுக்கும் ரொம்ப தூரம் உண்டு. பயம் உண்மையில் யதார்த்தமாக நான் சொல்கிறேன், பயம் அப்படிங்கிறது இல்லை நமக்கு எதாவது ஆயிருமோ அப்படியோ, இந்த நாட்டை குட்டிச்சோராக்கிடுவாங்களோ என்ற கவலை. மேல்தளத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் நிலை வேறு, விவரமான இஸ்லாமியர்களுடைய மேல்நிலை இருப்பவர்கள் எல்லோரும் கவலைப்படுவது, இப்போ ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆபத்து வருமோ. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டால் 2 பேருக்கும் தானே பாதிப்பு, 2 பேருக்குமே பாதிப்பு. எனக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, என் சகோதரனுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அல்லவா? அதுதான் இஸ்லாமியர்களுடைய முதல் கவலை. அதே போன்று தீய சக்திகளை ஒரு சந்தோஷம் எங்களுக்கு, இதில் யார் ஆதரித்தாலும் ஆதரிக்கலைன்றாலும் சரி, தீய சக்திகளை முஸ்லிம்கள் மிகச் சரியாக இனம் கண்டு கொண்டார்கள். எந்த கட்டத்திலும் தீய சக்திகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முஸ்லிம்கள் துணை போனது இல்லை என்பது ஒரு வகையான வரலாற்று உண்மை. அதைத்தான் இப்பொழுதும் காலத்தால் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இன்னும் சகோதரர்கள் குறிப்பிட்டதை போன்று உண்மை வரலாறுகளை, யதார்த்தங்களை, சகோதரத்துவத்தை, மனித நேயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சகோதரர் சொன்னாங்க, நான் கடவுள் மறுப்பு கொள்கையுடையவன், ஆனால் என்னை ஜமாத் உலமா சபை அழைத்திருக்குதுன்னு சொன்னான். எங்களை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கு ஒரு சிந்தனை உண்டு. எங்களுடைய வழிபாட்டு முறை வேறு, என் சகோதரன் வழிபாட்டு முறை என்பது வேறு. 100% அது 100க்கு 100 முரண்பட்டதாக இருக்கும். எங்களுக்கும் அவர்களுக்கும் வழிபாட்டு முறையில் துளியளவும் சம்பந்தமே இல்லை தான். இதில் காம்ப்ரமைஸ் ஆகும்னு சொன்னால் தலை துண்டானும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டான். ஆனால் அதே சமயத்தில் அவர் என் சகோதரன் என்பதில் எனக்கு இருவேறு கருத்து இல்லை. அவனுடைய தேவை என்னுடைய தேவை, அவனுடைய உணர்வு என்னுடைய உணர்வு, அவனுடைய அன்பு எனக்கு வேண்டும், என் அன்பு அவனுக்கு வேண்டும். அவனிடத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட துளியளவும் சந்தேகமே இல்லை. அத்தகைய முறைதான் இந்திய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உலக முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த மக்களையும் சகோதர வாஞ்சையோடும் மனித நேயத்தோடும் நாங்கள் நடந்து கொள்வோம். இது எங்களுடைய பெருந்தன்மை அல்ல, எங்களது இறைவனின் உத்தரவு. யா யுஹன்னா சுத்தகோ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று கூறுகின்ற இறைவனின் வசனம் சொல்லும், நீங்கள் யார்? முஸ்லிம்கள் என்றும் மற்றவர்கள் என்றும் பின்னால் பெயர்கள் வந்திருக்கலாம். அடிப்படையில் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள் தானே நீங்கள் என்று சொல்கின்ற எங்கள் இறைவனின் வசனம் ஒட்டுமொத்த மானுட சமூகத்தை மனிதநேயத்தோடு பார்க்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. இதை முழு இந்தியாவிற்கும் குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை உண்மை நிலைகளை எடுத்து சொல்லி அவரிடத்தில் இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணம் தான் இந்த கூட்டத்தின் நோக்கம்.